ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, வந்து எல்லாரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு. நம்ம காசு கொடுத்து பார்க்குறோம், மொக்க படம் அப்படிலாம் நினைக்காதீங்க. நிறைய பேர் நிறைய விதமான கமெண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க. உண்மையிலே வந்து அறிவு சார்ந்த, அப்புறம் நம்மளுடைய மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நம்ம நடக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரியான அந்த படத்தில் வந்து அதற்கான ஒரு முழு அங்கீகாரத்தை கொடுத்துருக்காங்க. ஹியூமனிட்டிஸ், மனித நேயம் அப்படி இல்லாத இந்த மக்கள்கிட்ட வந்து ஒரு நாய்க்கு வந்து மனிதநேயம் இருக்குது, மனிதருக்கும் நாய்க்கும் ஒரு கம்யூனிகேஷன் வந்து எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அந்த பாண்டிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு இந்த படத்தில் நல்லா சொல்லியிருக்காங்க. அந்த நாய் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கு. ஒரு தாயோட வலி, நான் ஃபஸ்ட்டாக படம் பார்க்கும்போது ஒரு தாயும் குழந்தை அப்படின்னு தான் நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா தான் ஒரு நாய்க்குட்டியும் ஒரு நாயோட அந்த தாயும் பற்றி ஒரு நல்ல ஒரு அறிவு சார்ந்த ஒரு படமாக இருக்குது. எல்லோரும் வந்து பாருங்கள். முக்கியமாக வந்து இளைஞர்கள் நீங்கள் தான் வந்து பார்க்கணும், நம்ம தான் வந்து பார்க்கணும். அந்த படத்தை பார்த்து 4 பேர்கிட்ட சொல்லுங்கள், அந்த படம் பாருங்கள். படம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தகவல் கிடைக்கும் அப்படின்றது. ரொம்ப நன்றி. கோட் சீனை நல்லா இருக்குது. அது ஏஐ வெர்ஷன் தான், எல்லாமே மாறிட்டுருக்கு. நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நாய் நம்ம பேசுகிறத மொபைல் இது பண்ணலாம் அப்படின்னு கேட்க முடியும், அதை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படின்ட்டு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த மூவி மூலிமா நான் அதை பார்க்குறேன். ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். சார் ரொம்ப நல்லாவே ஆக்ட் பண்ணியிருந்தார், ரொம்ப நல்லாயிருக்கு. அவரோட சார் வந்து எந்தெந்த படத்தெல்லாம் நடிச்சிருக்காரோ அந்த படத்தெல்லாம் ஒரு நல்ல தகவலை வந்து மக்களுக்கு தெரிவிக்கிற விதமாக பண்ணியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நைஸ். எஸ்ஐசி சார் சூப்பராக பண்ணியிருக்காரு. டாக் லவர்ஸ்க்கான படம். ரொம்ப ஆக்டிங் வேறு லெவலில் இருக்குது. டாக் ஆகட்டும், மற்ற எல்லாராகட்டும், அவங்கவுங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணியிருக்காங்க. இந்திரஜா மேம் த்ரூ அவுட் படம் ட்ராவல் பண்ணுறாங்க. அவங்களோட காமெடி சென்ஸ்லாம் அங்கங்கே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. பயங்கரமாக இருக்குது. அவங்கள பார்க்கும்போது ஒரு மனசில் ஒரு பயங்கரமான ஒரு எனர்ஜியும் கூட, ஸ்மைலோடு இருக்க மாதிரி இருக்குது. எப்பவுமே ஸ்மைலோடு இருக்காங்க. மியூசிக் சாங்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. கூரன் படம் பார்த்துட்டு வந்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்குற படமாக இருக்குது. அதுதாங்க எனக்கே டவுட்டாக இருக்குது. எப்போ நாயை வச்சு எப்படிப்பா இவ்வளோ எமோஷன்லாம் கனெக்ட் பண்ணிங்கன்ட்டு. ஏன்னா அந்த நாய் அழுவுது, சிரிக்குது, அப்படியே பரிதாபமாக படுத்துட்டுலாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா மனுஷங்களை வச்சு வேலை வாங்க முடியாது, நாயை வச்சு ரொம்ப சூப்பராக வேலை வாங்கியிருக்காங்க. இல்லை, அந்த இடத்துல இது வரைக்கும் நான் பார்க்காத விஷயம்னா, அந்த நாய் வந்து அது பேசுகிறதெல்லாம் வந்து புதுசாக ஒரு ஏஐ மூலயமா நம்மளுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. அது நல்லா இருக்குது. மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குங்க. நடுவில் ஒரு 2-3 இடத்துலலாம் டைலாக் இருக்குது. அதில் ஸ்ட்ராங்காக இருக்க எனக்கு தெரிஞ்ச டைலாக்னால், நான் எப்போல்லாம் பேனிக் ஆகணும் அப்போல்லாம் லைட்டாக டானிக் போடுவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி 2-3 டைலாக்ஸ்லாம் நல்லாயிருக்கு. காமெடி ட்ரை பண்ணியிருக்காங்க. காமெடி அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகல, பட் நல்லாயிருக்கு. அதுதான் சொன்னேனே, குடிச்சிட்டு யாரும் வண்டி ஓட்டக்கூடாது, இந்த மாதிரி டெத்தெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் நம்ம ஆளுங்க அதை யாருமே கணக்கில் வச்சுக்க மாட்டாங்க. நாளைக்கு கலெக்ஷன் எவ்வளோ வருது, தீபாவளி அன்று இவ்வளோ கலெக்ஷன் ஆச்சு அப்படின்ட்டு ஹெட்லைன்ஸில் போடுவாங்க. அது மட்டும் தான் வரும். குடிச்சிட்டு ஓட்டாதன்றது எங்கேயுமே வராது. பேருக்கு வேணால் இந்த மாதிரி செவுத்தில் எழுதி வச்சுட்டு போகலாம், அவ்வளோதான். அவர் டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாத்துலேயும் வந்து டாப் டக்கர். அவரை குறை சொல்கிற அளவுக்கு நாங்களாம் கிடையாது. ஸோ அது எப்போவுமே ஆல் டைம் ஃபேவரட் தான். நல்லாயிருக்கு. ரேட்டிங்லாம் வேணாங்க, நல்லா இருக்குங்க. ஒரு நம்பர்லாம் சொல்ல முடியாது, நிஜமும் நல்லா இருக்கு. 8 கொடுக்கலாம். நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. படம் நல்லாயிருக்கு, பார்க்கலாம், டெஃபினட்டாக பார்க்கலாம். ஸ்டோரி நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டான ட்ரை வந்து லிரிக்ஸ் கூட ரொம்ப நல்லாயிருக்கு. டைலாக்ஸ் எல்லாம் கேட்குற மாதிரி நல்லாயிருக்கு. அப்சினிட்டி இல்லை. ஸோ நம்ம காது மூட தேவையில்ல, ஸோ கண்ணு மூட தேவையில்லை. லிரிக்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக அதாவது ஃபேமிலியாக வரலாம், ஃபேமிலி ஆடியன்ஸ் வரலாம். ரொம்ப நல்லாயிருக்கு படம். ஸ்டோரி நல்லா, ஆக்சுவலாக ஒரு புது ட்ரை இது. நல்லாயிருக்கு, ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ வந்தோடனே பார்த்தோம், அந்த டாக் பார்த்தோம். டாக்கோட ஃபோட்டோ இருக்குன்னு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. எமோஷனல் எல்லாமே கனெக்ட் ஆகுது. நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக நல்லாயிருக்கு. அதாவது ஒரு மதரோட எமோஷன் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு. பார்க்கலாம், டெஃபினட்டாக பார்க்கலாம். காமெடி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரி நல்லாயிருக்கு. அவங்க சொல்கிற டைலாக்ஸ் எல்லாமே டெஃபினட்டாக திரும்ப கேட்கணும், அந்த மாதிரி இருக்குது. நல்லாயிருக்கு. எவ்வளோ கொடுக்குதுன்னு தெரியல, பட் நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. பார்க்கலாம், ஃபேமிலியாக பார்க்கலாம். டெஃபினட்டாக டாக் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு தான் சொல்கிறேன். அந்த எமோஷன்ஸ் எல்லாமே நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்கு. நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. படம் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லோரும் பார்க்கலாம். இதில் எது ரொம்ப சூப்பராக இருக்குது, சட்டிலாக இருக்குது, ஃபேமஸ் ஆளுங்க அப்படிலாம் இல்லாமல் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. அவரோட ஆக்டிங் சொல்ல வேண்டாம்ல, அவர் சூப்பராக ஆக்ட் பண்ணுவார். நல்லாயிருக்கு படம்.
ஆமாம், ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் ஆகுது. ஸோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாரும் பார்க்கலாம். புரியல? இல்லை அப்படிலாம் இல்லை. படம் ஆல் ஓவர் சூப்பராக இருக்குது.